காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். அதான் நீங்க தனியாவா வந்தீங்க? நான் நான் என் ஃப்ரெண்டு ஐஸ்வர்யா கூட வந்தேன். அது என்ன கையில? நீங்க கொடுத்ததுதான். அதான் அது எதுக்கு கையிலேயே வச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பத்திரமா வச்சிருக்கணும்னு சொன்னீங்கல்ல, கீழே எங்கேயும் வைக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் என் கையிலேயே வச்சிருக்கேன். வீட்ல மத்தவங்க எல்லாம் வந்திருப்பாங்கல்ல, எங்க இருக்காங்க? அது இந்த கோயிலுக்கு எதுக்கு மண்டபத்துல அங்க தங்கி இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன கொண்டு போய் விடுறீங்களா? வாங்க, இந்த வாழைத்தார அங்க சன்னதியில வச்சிட்டு வந்துடவா? எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களே, இப்ப என்ன சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க? இல்ல, உங்களை திடீர்னு பார்த்ததும் என்ன செய்யறதுன்னு தெரியல. இங்க வரணும்னு உங்களுக்கு எப்படி டீச்சர் தோணுச்சு? அது அது நான் சும்மா அப்படி அப்படி சும்மா வந்தேன். அடே தம்பி, அட தமிழம்மா, என்ன எங்க ஊர் பக்கம்? அச்சச்சோ, உங்க ஊரா இது? உங்க பேருக்கு பட்டா போட்டுட்டீங்களா? தெரியாம வந்துட்டேன். என்ன தமிழம்மா, அங்க இருந்து என்னைய கலாய்க்கிறதுக்குனே வந்திருக்கீங்களோ? இல்ல இல்ல, சாமி பார்க்கலான்னு வந்தேன். எந்த சாமிய? இந்த கருப்பசாமிய. அதான் எந்த கருப்பசாமிய? அதான் உங்க கருப்பசாமிய. பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கே. இல்லங்க, உங்க குலசாமி கருப்பசாமி தானே, அந்த கருப்பசாமிய பார்க்க வந்தேன்னு சொன்னேன். பார்த்தாச்சா? இந்த முன்னாடி தான் நிக்கிறேன். சரியில்லை, ஒன்னும் சரியில்லை. இல்லங்க, நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. சன்னதி முன்னாடி நிக்கிறேன்ல, அத சொன்னேன். உடனே பல்ல காட்டு. உன் பொண்டாட்டி என்னை ஒன்னும் சொல்லிடக்கூடாது. உடனே பல்ல காட்டிடுவான். திரும்படா. நீங்க வேணா பாருங்களேன், கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். சன்னதி இருக்கு, கருப்பசாமியும் இருக்காரு. இருக்காரு, அவர் எங்க கருப்பசாமி. நானும் அப்படித்தானங்க சொன்னேன். உங்க கருப்பசாமியை பார்க்க வந்திருக்கேன்னு தானே சொன்னேன். ஏன் உங்க குலசாமியை நாங்கெல்லாம் கும்பிடக்கூடாதா? கும்பிடலாம் கும்பிடலாம். எங்க குலசாமியை எல்லாரும் கும்பிடலாம். எல்லாருக்கும் அருள் புரிவாரு. மலர், இங்கே நான் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன். நீ எல்லாரையுமே கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா ஐசு, நீ எங்கிட்டு போயிட்ட? ஏன்னா நீ பின்னாடியே வாரேன்னு நினைச்சு நான் முன்னாடி நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா உன்னைய காணும். சுத்திக்கிட்டே இருக்கிறப்ப அம்மா தான் என்னைய பார்த்தாங்க. நல்ல வேலை. ஏண்டா தாயி, தனியா வாடா வந்தீங்க ரெண்டு பேரும்? நாங்க எங்க ஊருக்கு பஸ் அமர்த்தி வந்தோமா, அந்த பஸ்ல தான் இங்க வரைக்கும் வந்தோம். சரி, போகும்போது எங்க கூட வந்துடுறீங்களா? சரி. என்ன ஐசு? சரி, வாங்க வாங்க, சாமியை கும்பிடுவோமா? கும்பிடுவோம். வாங்கடா வாங்க. சாமி கும்பிட்டுட்டு வரேன். போயிட்டு வாங்க. ஆமா, அது என்ன கையில பை? இதுவா? இது சுருக்கு பை. சுருக்கு பை தான், எங்களுக்கு தெரியுது. அதுக்குள்ள என்ன இருக்கு? கேஸ் என்ன? அத பத்திரமா வச்சிருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். என்கிட்ட தர்றீங்களா? வச்சிருந்தது போதுமா? இன்னும் நீங்க பாத்துக்குவீங்களா? நான் பாத்துக்கிறேன். அப்ப இந்தாங்க. அதை இங்க கொடு. கொடுக்க மாட்டேன். இந்தாங்க, நீங்க என்கிட்ட கொடுத்த பொறுப்பை நான் பத்திரமா திருப்பி உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டேன். ஆமா, இதுல என்ன இருக்கு? கொஞ்சம் கூட வெயிட்டே இல்ல. திறந்து பாத்தீங்களா? நீங்க திறந்து பார்க்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் எப்படி திறந்து பார்ப்பேன்? திறந்தே பார்க்கல. ஆமா, அதுல அப்படி என்ன ரகசியம் இருக்கு? அதான் நீங்களே ரகசியம்னு சொல்லிட்டீங்களே டீச்சர், அதை கேட்க கூடாது. நீங்க போய் சாமியை கும்பிட்டு வாங்க. சரி, போயிட்டு வந்துடுறேன். ஏண்டா, அதுல என்னடா இருக்கு? கொண்டா பாப்போம். என்னடா இது? ஒண்ணும் இல்லக்கா. அதைத்தாண்டா நானும் கேக்குறேன். உள்ள ஒண்ணுமே இல்ல. இதைத்தானே அவ கீழே கூட வைக்காம பத்திரமா தூக்கிக்கிட்டே தெரிஞ்சா? ஆமா. அட மாடு, இந்த ஒண்ணுமே இல்லாத பைய அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து பத்திரமா வச்சிருக்க சொல்லி அவளும் என்னமோ பெரிய பொக்கிஷத்தையே தூக்கி சுமக்கிற மாதிரி கீழே எங்கேயும் வைக்காம தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தா. என் தங்கப்பிள்ளை தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தது அந்த வெறும் பையே இல்ல, என்னோட ஞாபகத்தை.
5 நாள் நான் இல்லாம அவங்க எப்படி இருக்க போறாங்களோ என்னமோன்னு பயந்துதான் இந்த பைய அவங்க கிட்ட கொடுத்து என்னமோ இதுல பெரிய பொக்கிஷமே இருக்கிற மாதிரி அவங்கள பாத்துக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அவங்க தினமும் நல்லா தூங்கணுங்கிறதுக்காக தான் தினமும் நைட்டு அவங்க வீட்டு வாசல்ல போய் நான் நின்றுட்டு இருக்கேன். இப்போ நான் வேற ஊர்ல இல்லையா, நான் இல்லாம 5 நாள் அவங்க எப்படி இருக்க போறாங்கன்னு ஒரு பயம் எனக்கு. இப்போ ஒரு விஷயத்துல இருந்து ஒருத்தவங்களை டைவர்ட் பண்ணணும்னா வேற ஒரு விஷயத்து மேல அவங்களோட கவனத்தை செலுத்த வைக்கணும். அதுக்காக தான் இந்த பைய கொடுத்துட்டு பாத்துக்கிட சொன்னேன். ஆனா என் தங்க பிள்ளை இதையும் கையோட தூக்கிக்கிட்டு என்ன பார்க்க வருவாங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கலக்கா. பல்ல காட்டாத மாடு. நிஜமாக்கா, ஒரு நிமிஷம் அவங்கள இந்த கோயில்ல பார்த்ததும் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. கனவான்னு கூட நினைச்சிட்டேன். போன வருஷம் இதே சிவராத்திரி அன்னைக்கு ஆண்டாள் கோவில்ல வச்சு என் தங்க பிள்ளை அழுதுட்டு இருந்தாங்க, நான் அவங்கள பார்க்க வரலன்னு. ஆனா இந்த சிவராத்திரிக்கு பாத்தியா, என்ன பாக்குறதுக்கு அவங்களே இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்காங்க. என் தங்க பிள்ளைக்காக நான் ஒரு வேலை பார்த்தா என் தங்க பிள்ளை எனக்காக அதை விட ஃபோர்ஸா ஒரு வேலை பாக்குறாங்க பாத்தியா. பல்ல காட்டாத மாடு, பல்ல காட்டாத. ஒண்ணுமே இல்லாத பைய கொடுத்து அந்த பிள்ளைய ஏமாத்தி இருக்க. நோ நெவர், அது உன்னோட பார்வை. நான் இந்த பையன் என் தங்க பிள்ளைகிட்ட கொடுத்தது என் தங்க பிள்ளையோட நிம்மதிக்காக. அவங்க நான் இல்லாம இந்த 5 நாளும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனா என் தங்க பிள்ளை இத்தனை நாளா தூக்கிக்கிட்டு தெரிஞ்சது இந்த வெறும் பையே இல்ல, என் மேல வச்சிருக்கிற காதலையும் நம்பிக்கையும். இந்த பிடி உன் பைய. எப்படா உன் பொண்டாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர போற? கூடிய சீக்கிரம். இந்த ஊருக்கு போனதும் அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். பாரு பாரு, பார்த்து சீக்கிரம் அவளை கூட்டிட்டு வர்ற வழியை பாரு. ஆட்டும், நீ எதுக்கு மூஞ்சி எப்படி உருன்னு வெறப்பா வச்சிருக்க? அப்படியாவது நீயும் உன் பொண்டாட்டியும் என்கிட்ட கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி நடப்பீங்கன்னு பார்த்தேன். வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை. மாப்பிள்ள என்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு கேளுங்களேன், நம்ம வீட்டுக்கு போயிருவோம். கேட்டிருக்கேன் அங்கிள், வீட்டுல வச்சு பாத்துக்கிறோம் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அவங்களும் பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா போயிடலாம். படுத்தே கிடக்குறது ஒரு மாதிரியா இருக்கு மாப்பிள்ள. நானு இந்த வயசுலயும் அங்கிட்டும் அங்கிட்டும் ஓடி ஆடி வேலை பார்த்த ஆளு. இப்ப வேலையே பார்க்காம இப்படியே படுத்து கிடக்குறது ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. உடம்புல அங்கங்க பட்ட காயமெல்லாம் ஆறிடுச்சு பத்தீங்களா? இந்த காலு மட்டும்தான் ரொம்ப பாடா படுத்துது. கேட்டிருக்கேன் அங்கிள், கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க. என்ன, நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 days ஒன்ஸ் வந்து கட்டு மட்டும் பிரிச்சு மாத்திக்கலாம், வீல் சேர் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நாற்காலி கொஞ்சம் வசதியா இருக்கும், அதை உருட்டிக்கிட்டே நான் வீடு பூரா போயிட்டு போயிட்டு வந்துருவேன். கேட்டிருக்கேன், வந்து சொல்லட்டும். பாப்பா போன் போட்டாளா? இல்ல. உங்க 2 பேத்துக்குள்ள என்னமும் தகராறா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். வாங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? பாக்குறீங்கல்ல, இருக்கேன். ஓடி ஆடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்ப பாருங்க ஒரே இடத்துல படுத்து கிடக்கேன். நீங்க ஓடியாட முடியலைனாலும் உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். தம்பி என்ன சொல்றீங்க? முன்னாடி ஒரு தடவை உங்களை பொண்ணு பார்க்க சொல்லி கேட்டிருந்தேன். அப்பவே ஒரு நல்ல முடிவு எடுத்திருந்தா இப்போ இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. சரி, ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போவும் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். அதான் என்னன்னு கேக்குறேன். இப்ப என்னால என்ன வேலை பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் முடியும். சொல்லுங்க, முடிஞ்சா செய்கிறேன். எனக்கு ஒரு வீடு பார்க்கணும், பார்த்து கொடுக்கணும், நீங்க தான். நானா? நான் எப்படி இந்த நிலைமையில எங்கேயும் போய் பார்க்க வைக்க முடியும்? இதுக்கு நீங்க அங்கிட்டு இங்கிட்டு போய் அலையணும்னு அவசியம் இல்லைல. ஃபோன் இருக்கு உங்ககிட்ட. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஃபோன் போட்டு ஏதாவது வீடு இருக்கா என்னன்னு கேட்டா இருந்தா சொல்லுவாங்க. நீங்க எனக்கு சொல்ல போறீங்க, நான் அதை போய் பார்க்க போறேன், பிடிச்சிருந்தா தங்க போறேன், உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்க போறேன். அட, இது நல்ல ஐடியாவா இருக்கே. படுத்து கிடந்த இடத்துலயே சம்பாதிச்சிடலாமே. அதைத்தான் நானும் முதல்லயே சொன்னேன். சரி, அப்ப நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போன போட்டு கேட்டு உங்களுக்கு தகவல் சொல்லி விடுறேன். ரொம்ப நல்லது. வரட்டுமா? உடம்ப பார்த்துக்கோங்க. ஆட்டும். பாய். பாய். அங்கிள், நீங்க எதுக்கு இந்த வேலைக்கெல்லாம் ஒத்துக்கிறீங்க? என் வேலை அதுதானே மாப்பிள்ள. படுத்து கிடந்தே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை எதுக்கு விடணும்? நான் எங்கேயும் அலைய போறது இல்லைல்ல மாப்பிள்ள, எந்த சிரமமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் போன போட்டு
வீடு இருக்கா என்ன ஏதுன்னு கேட்க போறேன். இருந்தா சொல்ல போறாங்க. அவர் சொன்ன மாதிரி அவர் போய் பார்க்கட்டும். பிடிச்சிருந்தா அட்வான்ஸ கொடுத்து தங்கட்டும். எனக்கும் ஒரு கமிஷன்ல கை செலவு காய்ச்சல. பாருங்க அங்கிள், இந்த நிலைமையில இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அப்படி இல்ல மாப்பிள, சும்மா இருக்க கூடாது. இப்ப நான் படுத்து கிடந்தாலும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் போன் போட்டு பேசுனேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வேலையும் பார்த்த மாதிரி ஆச்சு, அவங்கள விசாரிச்ச மாதிரியும் ஆச்சு, கொஞ்சம் அப்படியே சுறுசுறுப்பா இருந்த மாதிரியும் ஆச்சு. சரி ஓகே பாருங்க, பட் ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஆட்டும் ஆட்டும் ஆட்டு மாப்பிள. சரி ஓகே, சாப்பிட்டு 1/2 hour ஆச்சு, டேப்லெட் போடலாமா? போடுவோம் போடுவோம். என் மாப்பிள என் வீட்டுக்குள்ள இருக்கும்போது நான் உள்ள வந்தாலே என்னைய கேட்காம எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குற ஆளு இன்னைக்கு எனக்கு மாத்திரை இல்லாம எடுத்து கொடுக்கறாரு. கார்த்திகை மாசம் என் பிள்ளைக்கும் இவருக்கும் கல்யாணம் நடந்திருக்கணுமே, எங்க நான் கணக்கு தப்பா போட்டேன். ஐஸ்வர்யாக்கா, நீங்க பனங்கிழங்கு சாப்பிட்டிருக்கீங்களா? சாப்பிட்டதே கிடையாது. நானும் சாப்பிட்டதே கிடையாது. இப்பதான் முதல் தடவையா சாப்பிட போறேன். நீங்க இதை வீட்டுக்கு கொண்டு போங்க. இப்ப நம்ம ஒண்ணு உடைச்சு சாப்பிடுவோமா? வேண்டாம் மரகதவள்ளி, இதுல நார் நாரா இருக்குமா. இப்ப பஸ் கிளம்பிடுச்சுன்னா அதையெல்லாம் கீழே கீழே போடுறாப்புல இருக்கும். நம்ம வீட்டுக்கு போய் மெதுவா சாப்பிடலாம். சரி. ஐசு பிள்ளை இன்னும் 2 கட்டு கொண்டு போறியாடா தாய்? இதுவே போதும்மா. இதுவே எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்ல. ஒன்றும் இல்லை, 2ஆ உடைக்க வேண்டியது. உள்ள ஒரு தண்டு மாதிரி இருக்கும், அதை எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதே. நார்ச்சத்து இதில் நிறைய இருக்கும், உடம்புக்கு நல்லது. சரிம்மா, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இதுவே நிறைய தானே வாங்கி கொடுத்துருக்கீங்க, பத்தலைன்னா உங்கள் வீட்டில் வந்து எடுத்துக்கிறேன். சரி சரி. ஆமா, உங்க வீட்டுக்காரர் வரலையா? அவருக்கு லீவு கிடைக்கல. அதுவும் இல்லாமல் இது எங்கள் அம்மா வீட்டு கோயில் தானே. பஸ் எடுத்துட்டு போறாங்க. உங்க தம்பி இன்னும் காணும். வருவான் வருவான், வந்துருவான். இல்ல, பஸ் கிளம்ப போகுது. நம்மெல்லாம் இருக்கோம்ல, அவன் வராம பஸ்ஸை கிளப்ப விட்டுருவோமா? அதுக்குள்ள பஸ் கிளம்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பஸ்ல அடிப்போம், வண்டி நிறுத்துங்க வண்டி நிறுத்துங்கன்னு. நான் ஸ்கூலுக்கு வரும்போதெல்லாம் பசங்க ஏறும்போது இறங்கும் போது அப்படித்தான் பண்ணுவாங்க. அடிச்சிருவோம் அடிச்சிருவோம். வந்துட்டாரு. எங்க சீக்கிரம் வாங்குங்க, நீங்க வராம பஸ் எடுத்துட போறாங்க. பஸ் டிரைவர் கூட தான்க்கா கீழே நின்று பேசிட்டு இருந்தேன். மாமா, பனங்கிழங்கு சாப்பிடுவோமா? குட்டிமா சாப்பிடுங்கடா, மாமா உரிச்சு தரட்டுமா? இல்ல மாமா, நான் வீட்ல போய் சாப்பிடலாம்னு இருக்கேன். நீங்க சாப்பிடுறதா இருந்தா உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலாம்னு பார்த்தேன். எனக்கு கம்பெனி கொடுக்க போறீங்களா? ஐஸ்வர்யா அக்காவுக்கு கொடுங்க. அவங்க தான் வீட்ல போய் சாப்பிடுவோம்னே சொன்னாங்க. ஐஸ்வர்யா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, தலவாய்புரத்துல நம்ம கார் நிக்குது, அங்க போயிட்டு கார்ல மாறிக்கலாம். இருக்கட்டும்னே, அதனால ஒண்ணும் இல்ல. கேஎஸ் டீச்சர், நீங்க இங்கிட்டு வாங்க, இங்க வந்து உட்காருங்க. உங்களுக்காக தான் இடம் போட்டு வச்சிருக்கேன். நான் நின்னுக்குவேன் டீச்சர், நீங்க உட்காருங்க. நீங்க ஏற்கனவே அங்க இருந்து நடந்தே வந்திருக்கீங்க, இப்பவும் கால்ல செருப்பு கூட போடல. ப்ளீஸ் உட்காருங்க. டீச்சர், லேடிஸ் நீங்க நின்னுட்டு வர்றப்ப நான் உட்காந்துக்கிட்டு வர்றது நல்லா இருக்காது. நீங்க உட்காருங்க, நான் நின்னுக்கிறேன். இல்ல ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. ஏற்கனவே நீங்க 3-4 நாளா நடந்திருக்கீங்க. இப்பவும் பூஜை பாக்குறேன்ட்டு விடிய விடிய தூங்கி இருக்க மாட்டீங்க. ப்ளீஸ் உட்காருங்க. டீச்சர் பரவாயில்ல டீச்சர், இந்த கொஞ்சம் தூரம் தான், அதுக்கடுத்து நம்ம கார்ல போயிடலாம். கொஞ்ச தூரம் தானே, நான் நின்னுக்குவேன். ப்ளீஸ் நீங்க உட்காருங்க. சரி ரைட், இவ்வளவு சொல்றீங்க. சரி வாங்க அந்த பக்கம். தமிழம்மா, எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? நீங்க செவனேன்னு உட்காந்துருக்க வேண்டியதானே. அவர் பாவம் எத்தனை நாளா வெறுங்காலோட நடந்தே வந்திருக்காரு. எத்தனை கிலோமீட்டர் தூரம். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்துட்டு வரட்டுமே. கோவில்லையும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடி வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நான் உங்க நல்லதுக்குதான் சொல்றேன். வேணா நான் எஞ்சிக்கிட்டா, நீங்க உட்காடுறீங்களா? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நின்னுக்குவேன். டெய்லி நான் ஸ்கூலுக்கு பஸ்ல வரும்போது நின்னுக்கிட்டே தான் வருவேன். நல்லா பிடிச்சுக்கோங்க என்ன கம்பிய. அதெல்லாம் கன் மாதிரி நிப்பேன். சந்தோஷம். நீங்க நல்லா சாஞ்சு உட்காந்துக்கோங்க. டீச்சர் கவனமா நில்லுங்க, நல்லா பிடிச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அடிச்சாண்டா கிஸ். மாலையை கலட்டின உடனே வேலையை காட்டிட்டான்.
ஏங்க நான் தான் அப்பதை விடிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல உங்களால எல்லாம் நிக்க முடியாது, உட்காருங்க உட்காருங்கன்னு. எப்படி ஒரு சடன் பிரேக் போட்ட உடனே இடுப்பு கொண்டாந்து வாயில வைக்கிறீங்க? நானா? நானும் இடுப்பு கொண்டாந்து வாயில வச்சேனா? அப்புறம் என்ன நானா? சாரி சாரி கேஎஸ். உட்காருறீங்களா இப்ப வாச்சும்? இல்ல வேண்டாம், நான் நல்லா பிடிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு சடன் பிரேக் போட்டா மறுபடியும் உங்க இடுப்பை கொண்டு வந்து. இல்ல இல்ல, நல்லா பிடிச்சுக்கிடுவேன். பார்த்து நில்லுங்க. சோ, சீ, அசிங்கமா போச்சு. என்ன நினைச்சிருப்பாரு என்னை பத்தி? அவன் ஒன்றும் நினைக்க மாட்டான், நல்ல வேலையா போச்சுன்னு நினைப்பான். சோ, என்ன மலரு. நம்ம ஊர் குவார்ட்டர்ஸை விட இந்த குவார்ட்டர்ஸ் ரொம்ப பெருசா இருக்கே. இதுல நம்ம குவார்ட்டர்ஸ் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வளர்மதி, உன் அறிவை வச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்க, இந்த குவார்ட்டர்ஸுக்குள்ள போறதுக்கு உன்னால முடியாதா? நீ போ வளர்மதி, உன்னையால முடியும். நீ யாரு? போலீஸ்காரன் பொண்டாட்டி. அப்ப அந்த போலீஸ் மூலம் உனக்கும் இருக்கணும். அதை வச்சு விசாரிச்சு நீ கரெக்டா வெற்றி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு போகணும். இந்தா வரேன். நான் கண்டுபிடிச்சு வெற்றி முன்னாடி போய் நின்னதும் வெற்றி அப்படியே என்னைய பார்த்த சந்தோஷத்துல அப்படியே ஷாக் ஆயிருவாரு. ஐயா வெற்றி, 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 யாரு? வெற்றி. என்ன வளர்மதி, பேகும் கையுமா வந்திருக்க? வெற்றி, என்னைய பார்த்த உடனே சந்தோஷத்துல என்னைய தூக்குங்க. தூக்கவா? ஆமா வெற்றி, தூக்குங்க. தூக்கி என்னை அப்படியே சுத்தி இறக்கி விடுங்க. இந்தா, இப்ப நீ எதுக்கு இங்க வந்திருக்க? எப்படி வந்த? வெற்றி, வளர்மதி, நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிடாம கஷ்டப்படுத்தினது போதாதா? உங்க கூட இருக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன். இப்ப மறுபடியும் என்னை தேடி வந்தேன்னா என்ன அர்த்தம்? வெற்றி, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கியா? ஆமா வெற்றி, உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பேச தெரியாம பேசுறேன். ஆனா எனக்கு நீங்க இல்லாம இருக்க முடியல வெற்றி. எனக்கு எப்ப பார்த்தாலும் உங்களை தேடிக்கிட்டே இருக்கு. அதான் உங்க கூடயே இருப்போன்னு வந்தேன். வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம வந்துட்டேன். போச்சு, சொல்லாம வந்துட்டியா? ரொம்ப நல்லது. அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க? பொண்டாட்டிய கடத்தி கொண்டு போயிட்டான்னு நினைப்பாங்க. சும்மாவே உங்க அம்மா நல்லா பேசுவாங்க. என்ன இனிமே கேட்கவா வேணும்? வெற்றி, அப்படியெல்லாம் உங்களை யாரும் பேசுறதுக்கு நான் விட மாட்டேன். நான் வந்ததுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா வெற்றி? இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? சரி, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். நீ எப்போ கிளம்புன? நேற்று காலையில கிளம்புனேன். சாப்பிட்டியா ஏதாவது? நான் எங்க போய் சாப்பிடுறது? ட்ரெயின்ல உட்காந்துருக்கும் போது ஒரு சாப்பாடு வந்தது, அதை வாங்கி சாப்பிட்டேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒன்றும் சாப்பிடல. சரி, இந்த ரூம்ல உள்ள பாத்ரூம் இருக்கு, போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம் போ. வெற்றி, நான் வந்ததுல உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? அதெல்லாம் அப்புறம் பேசலாமா. நீ முதல்ல போய் குளி போ. ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கியா? எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன். சரி சரி, போ, போய் முதல்ல குளிச்சுட்டு வா, சாப்பிட்டு அப்புறம் பேசலாம் போ. சரி. ஹலோ வெற்றி சார், அக்கா பத்திரமா வந்து சேர்ந்துட்டாளா? இப்பதான் வந்தா, அதான் வந்ததும் உங்களுக்கு கால் பண்றேன். வெற்றி சார், அக்காவை பத்திரமா பாத்துக்கோங்க. யாருக்கிட்டையும் சொல்லாம கிளம்பி இருக்கா. அவளை கிளம்ப வச்சதே நீங்க தானே சிஸ்டர்? ஐயோ, அது யாருக்குமே இங்க தெரியாது. நீங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனதுல இருந்து அவ கூட நான் மூஞ்சி கொடுத்து கூட பேசல. ரொம்ப கோவமா தான் பேசினேன். அவளா பேச வந்தப்போயும் கூட விரட்டி விரட்டி தான் விட்டேன். அவளை நான் கொஞ்சம் ஹார்ஷா தான் பேசியிருக்கேன். ஆனா அப்படி பேசினாதான் அவளுக்கு கொஞ்சமாவது புரியுங்கிறதுனால தான் அப்படி பேசினேன். நாங்க எல்லாரும் இந்த பக்கம் ஊருக்கு கிளம்புற நேரம் அவ அந்த பக்கம் கிளம்புவான்னு நினைச்சேன். அதே மாதிரியே கிளம்பிட்டா. கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன் சிஸ்டர். ஆனா நீங்களும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். எங்க அக்காவை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. அவ யாரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பா. அவளுக்கா யோசிச்சு எதுவுமே பண்ண தெரியாது. ஆனா இப்ப முதல் தடவையா அவளா யோசிச்சு ஒரு வேலையை பண்ணி அங்க வந்து சேர்ந்திருக்கா. இதை அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணி அவளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். எங்க அம்மா அவளுக்கு என்னதான் செல்லம் கொடுத்து ஒரு வேலையும் பார்க்க விடாம நல்லா பாத்துக்கிட்டாலும் ஒரு பொது இடம்னு வந்துட்டா இவளுக்கு ஒரு வேலையும் பார்க்க தெரியாது, யாரையும் புரிஞ்சு நடந்துக்கிட மாட்டான்னு பட்டுன்னு விட்டு கொடுத்து பேசிடுவாங்க. அந்த மாதிரி இனிமேல் அவளை யாரும் பேசக்கூடாது. அப்படி நீங்க தான் அவளை மாத்தி கொண்டு வரணும். என் அக்கா இங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அதனால தானே சிஸ்டர் நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இவ்வளவு தூரத்துக்கே வந்தேன். ஆமா, அக்கா அங்க இருக்கான்னு தெரிஞ்சா உடனே எங்க அம்மா என் மகளுக்கு துணைக்கு இருக்க போறேன்ட்டு கிளம்பி வருவாங்க. அவங்க அந்த மாதிரி எல்லாம் கிளம்பி வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க அக்காவை மட்டும் நல்லபடியா பாத்துக்கோங்க. கண்டிப்பா சிஸ்டர். உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு வெற்றி சார். எங்க அக்காவை உங்களுக்கு ஏத்த ஒய்ஃபா மாத்துறது மட்டும் உங்க வேலை இல்ல. அப்புறம் அவளை யாரும் இனிமேல் ஒரு குறை கூட சொல்லாத அளவுக்கு நீங்க அவளை மாத்தி கொண்டு வரணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நீங்க இங்க வரும்போது
எங்க அக்காவா இது அப்படின்னு நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ மாறி இருக்கணும். கண்டிப்பா சிஸ்டர். எங்க அக்கா மாமாவோட சமத்தை நான் பார்க்கணும். சரி ஓகே. சரி பார்த்து பத்திரமா இருங்க, வச்சிரட்டுமா? ஓகே தேங்க்யூ சிஸ்டர். இருக்கட்டும் இருக்கட்டும், எங்க அக்காவும் எங்க அக்கா மாமாவும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். இருப்போம் சிஸ்டர். தேங்க்யூ. சரி வச்சிடுறேன். ம். மாரசாமி. சார் ரொம்ப தேங்க்ஸ் மாரசாமி. சார் இதுக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ்? இருந்தாலும் என் ஒய்ஃப் அங்க இருந்து கிளம்புனதுல இருந்து இங்க வந்து சேர்ற வரைக்கும் என் ஒய்ஃபை பத்திரமா அவங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல. நான் ஒண்ணுமே பண்ணல சார் அவங்கள ஃபாலோ பண்ணி வந்ததை தவிர. ஆனா அவங்க ஒய்ஃப் ரொம்ப கெட்டிக்காரங்க சார். வெறுமனே நார்த் மெட்ராஸ் திருவெற்றியூருங்கிற அட்ரஸை மட்டும் வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனை விசாரிச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் நேரா ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்களோ? அங்க இருந்து கால் வந்தது. ஆமா சார், ட்ரெயின்ல இருந்து இறங்கினவுடனே கொஞ்சம் கூட யோசிக்கல, நேரா ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சாங்க. திருவெற்றியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இன்ஸ்பெக்டரா இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு. அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதை கண்டுபிடிச்சு யோசிச்சு வர்றதுக்கும் ஒரு திறமை வேணும்ல சார். கண்டிப்பா கண்டிப்பா, அதான் வந்துட்டாங்கல்ல. இருந்தாலும் நீங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி வர்றீங்கிறது தைரியத்துலதான் நான் இருந்தேன். இல்லாட்டி என் உயிரே என் கையில இருந்திருக்காது வளர்மதி இங்க வந்து சேர்ற வரைக்கும். அதெல்லாம் நல்லா அழகா சமாளிச்சாங்க சார். ட்ரெயின்லயா இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷன்லயா இருக்கட்டும், அனாவசியமா வந்து பேச்சு கொடுத்தவங்க கிட்ட எல்லாம் டக்கு டக்குன்னு கட் பண்ணி விட்டுட்டாங்க உங்க பேரை சொல்லி. உண்மையிலேயே மேடம் ரொம்ப புத்திசாலி சார். நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். எஸ் எஸ், புத்திசாலி தான். சரிங்க சார், பாத்துக்கோங்க. அப்ப நான் கிளம்பட்டுமா? ஓகே மேடசாமி, பார்த்து போயிட்டு வாங்க. எனக்காக இவ்வளவு பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும் சார், இருக்கட்டும் சார். இங்க என்னோட ரிலேட்டிவ் வீடு ஒன்று இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்துட்டு நைட்டு கிளம்புறேன் சார். அங்க ஸ்டேஷனுக்கு புது இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரா? வந்துட்டாங்க சார். நீங்க எப்ப சார் அங்க வருவீங்க? இன்னும் 1 வருஷத்துல வந்துருவேன். சீக்கிரம் வாங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா வந்துருவேன். சரி அப்ப நான் கிளம்பட்டுமா? பாத்துக்கோங்க சார். ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. பேபி எப்படித்தான் ஒத்தையில அப்பாவை பாத்துக்கிறாரோ, பாவம். எப்படா இந்த வார கடைசி ஆகும்னு இருக்கு. பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம். தினமும் அங்கிருந்தே காலேஜ் போயிட்டு வந்திருக்கலாம். அங்க இருந்தா தினமும் பேபியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்க முடியுது. பேசாம இந்த வாரம் ஊருக்கு போகும்போது ஹாஸ்டல் வேண்டான்னு மாமா கிட்ட சொல்லுவோமா? சொன்னா என்ன நினைப்பாரு நம்மளை பத்தி? ஒரு முடிவை ஒழுங்கா எடுக்க தெரியல, எடுத்த முடிவுல ஸ்டெடியா இருக்க தெரியலன்னு நினைக்க மாட்டாரு? கண்டிப்பா நினைப்பாரு. ஆனா மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாரு, வெளியே சொல்ல மாட்டாரு. அப்புறம் நம்ம பேரு தான் தேவையில்லாம டேமேஜ் ஆகும். வேண்டாம். இந்த பேபிக்கு எப்படிதான் இவ்வளவு பொறுமை வந்தது? நிஜமாவே பொறுமையா இருக்கா இல்ல ஏதாவது நடிக்குதா முன்ன மாதிரி? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த பேபியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பேபி ரொம்ப நல்லவர், அவரை மாதிரி ஒரு ஆள் உண்டா அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஏதாவது ஒரு வில்லத்தனம் பண்ணிடுறது. சே, இவர் இப்படித்தான், இவரை விட்டு நம்ம விலகி போறதுதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லி விலகி வந்தா அப்பதான் நம்ம மனசை தொடர மாதிரி ஒரு வேலையை பண்ணுவாரு. இந்த பேபியை புரிஞ்சுக்கிறதுங்கிறது லா படிக்கிறதை விட கஷ்டம்.